கௌதம் கம்பீர் ஜிஜி எரா வாத்தி கம்மிங் ஒத்து எல்லாரும் போட்டு பொழக்கிறீங்க, எல்லாரும் திட்டுறீங்க, எல்லாம் ஓகே. கம்பீர் இன்னைக்கு பிரஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் த சேம் பர்சன் ஹூ டிட் வெல் இன் இங்கிலாந்து, ஏஷியா கப் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சப்போ, ஏஷியா கப் ஜெயிச்சப்போ, இங்கிலாந்துல போய் சீரிஸ் ட்ராப் பண்ணப்போ நான் தான் கோச்சா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல டெஃபினட்டா நான் கம்பீரோட ஒத்து போவேன். ஏன் அப்படின்னா, நம்மள எவ்வளவு பேரு இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சப்போ கம்பீர் கிரெடிட்ஸ் கொடுத்தோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ட்விட்டர்ல ஒரு கும்பல் ராகுல் டிராவிட் உருவாக்கின டீமை வச்சு கம்பீர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதெல்லாம் எப்படி கணக்குல வரும் கேக்குறாங்க. அப்ப சிம்பிளா நான் ஒண்ணே கேக்குறேன், அதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா தோத்திருந்தா ராகுல் டிராவிடியா ப்ளேம் பண்ணிருப்பீங்க, கௌதம் கம்பீரை தானே ப்ளேம் பண்ணிருப்பீங்க. அப்ப ஜெயிக்கிறப்போ கௌதம் கம்பீர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்ல, அப்ரிஷியேட் பண்ணணும்ல. எஸ் ஸ்ட்ராங் டீம் தான், நல்லா விளையாண்டாங்க, எல்லாம் ஓகே. பட் கோச் தானே, தோக்குறப்ப மட்டும் பேசுறீங்கல்ல, அப்ப ஜெயிக்கிறப்பையும் பேசணும்ல. எஸ் ஏஷியா கப் காலமா ஜெயிச்சாலும் அவரோட ரோல் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஏஷியா கப் ஜெயிச்சிருக்காரு. இங்கிலாந்துல போய் சீரிஸ் டிராப் பண்றது நல்ல விஷயம் தான், அது பண்ணிருக்காரு. இது எல்லாத்துக்கும் நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்களா? மனசோட சொல்லுங்க. இதே பிரச்சனை தான் 2011 வேர்ல்ட் கப்லயும் நடந்துச்சு. 97 அடிச்சப்போ அப்பையில இருந்து